அதிகாலை துயிலெழுந்து ஆண்டவரின் பாதம் பணிந்து. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வாலிபன் வேலைக்கு சேர்ந்த இடத்தில் குறைவான சம்பளமே கிடைத்தது. எனவே அவன் இயன்ற வரை அந்த சம்பளத்திற்கு பொருந்துகின்ற அளவில்தான் வேலை செய்வான். நான் வாங்கும் சம்பளத்திற்கு இவ்வளவு செய்தால் போதும் என்பது அவனுடைய நியாயம். சில வருடங்களுக்கு பின்பு அவனுக்கு இதைவிட மிக நல்ல சம்பளத்திற்கு இன்னொரு வேலை கிடைத்தது. ஆனால் அவனுடைய பணியில் திருப்தி காணாத நிர்வாகம் விரைவில் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டது. ஏனென்றால் சம்பளம் அதிகம் கிடைத்த போதிலும் அவனால் அதற்கேற்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய இயலவில்லை. நீண்ட காலமாக குறைவாக வேலை செய்து பழகியதால் அதுவே பழக்கமாகிவிட்டது. எப்பொழுதும் நமக்கு என்ன கிடைக்கின்றது என்ற அடிப்படையில் அல்ல, நம்மால் எவ்வளவு செய்ய இயலும் என்ற அடிப்படையிலேயே சிந்திக்க வேண்டும். நமக்கு கிடைப்பதின் அடிப்படையில் நாம் குறைவாக செயல்பட்டால் நம்முடைய ஆற்றல்கள் குறைந்து போகும். சிலர் நற்குணங்களை பிறர் மதிக்காவிட்டால் அவற்றை காண்பிக்க விரும்ப மாட்டார்கள். சிலர் நற்செயல்களை மதிக்காவிட்டால் அவற்றை செய்ய விரும்ப மாட்டார்கள். சிலர் எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டால் சிரமம் எடுக்கும் பழக்கத்தை விட்டு விடுவார்கள். நல்லதை மதிக்க தெரியாதவர்கள் என்று எண்ணி எல்லோரைப் போல செயல்பட்டால் பின்னர் நல்லதை செய்ய வேண்டிய இடத்திலும் அதை செய்ய இயலாது. இயேசு பாவிகள் நடுவில் உலாவினார், பரிசேயர்கள் நடுவில் உலாவினார். அவருடைய உயர்ந்த நிலைமையை எல்லோரும் அங்கீகரிக்கவில்லை. அவருடைய உயர்ந்த குணாதிசயங்களை எல்லோரும் மதிக்கவில்லை. ஆயினும் தாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இறுதி வரை இருந்தார். எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படியே செயல்பட்டார். மற்றவர்களுக்காக நம்முடைய செயல்பாடுகளையும் குணநலங்களையும் நாம் மாற்றிக்கொள்வதால் மற்றவர்களுக்கு நஷ்டமில்லை, நமக்குத்தான் பெரிய நஷ்டம்.